வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். படித்து முடிச்சுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அமையாமல் வேலை தேடிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிக்கிட்ட என்னதான் அவங்க உண்மையாக இருந்தாலும் சரி, வேலை மாங்குன்னு வேலை செஞ்சாலும் சரி, மேலதிகாரிக்கிட்ட ஒரு நல்ல பேரே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வந்துட்டு வேலை செய்யாமல் ஓபி அடிச்சுக்கிட்டே அவனுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாத குறையாக வந்துட்டு அவங்கள அப்படி பாராட்டுவாங்க, ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படின்னு மனம் நொந்திருக்கிறவங்களும் என்னடா வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கடமைக்கேன்னு போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களாகட்டும், இல்லை செய்யக்கூடிய இப்போ நான் செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலையில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களாகட்டும், இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வேலையை விட ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதுக்குண்டான முயற்சிகளையும் எடுத்துகிட்ருப்பாங்க. என்ன ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலுமே வந்துட்டு அதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி எந்த வேலையுமே அமையாமல் ஒரு சரிவர ஒரு வாழ்க்கை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்க இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை பண்ணலாங்க. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரைன்னு வருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த 3 நேரங்களில் வரும். என்னென்ன நேரம்னா காலையில், மத்தியானம், நைட்டு, இந்த 3 நேரங்களில் வரும். காலையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை பார்த்தீங்கன்னா 6 to 7, மத்தியானம் பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வருங்க. உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கும், பண்ண முடியும், ரிலாக்ஸாக பண்ண முடியும், அமைதியாக பண்ண முடியும் அப்படின்னா அந்த நேரத்தை வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு வேலைகள் போவோம். அதனால் வந்துட்டு காலையிலையும் சரி மத்தியானமும் சரி நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்துட்டு வேலையை காரணத்து கொண்டும் நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதனால் வேலைகளுக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் ஒரு 8 to 9 வீட்டு வேலைகளும் முடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக நிதானமாக கூட இந்த வழிபாடு பண்ணலாங்க. 8 to 9 மணிக்கு உங்களுடைய பூஜை அறை சுத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்களும் சுத்தமாக இருந்து, உங்கள் வீட்டில் முருகன் படம் இருக்குது, முருகனுடைய ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த படத்தை வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சிட்டு திருநீர், சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு செவ்வரளி மாலை வந்துட்டு அவருக்கு போட்டு நெய்வேத்தியமாக வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் படைக்கலாங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் பருப்பு பாயாசம், பால் பாயாசம், அல்லது வந்துட்டு ஒரு டம்ளர் பால் வச்சு அதில் தேன் கலந்து நீங்கள் வச்சா கூட நெய்வேத்தியம் அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. பித்தளை தட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த பித்தளை தட்டில் 3 இடத்துல வந்துட்டு சந்தனம், குங்குமம் வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி வந்துட்டு துவரம் பருப்பு சேர்த்துங்க. இந்த துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு தானியங்க. அதனால் வந்துட்டு இந்த துவரம்பருப்பு தீபம் போடுறது, நிச்சயமான ஒரு கைமேல் ஒரு பலனை கொடுத்தே தீருவாங்க. ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த துவரம்பருப்பு மேலே ஒரே ₹1 நாணயம் வைங்க. அந்த நாணயத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்தனமும் குங்குமமும் வச்சுருங்க. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா 2 மண் அகல் விளக்கு வாங்குங்க. சுத்தமாக இருக்கணும், புதுசாக இருந்தாலும் சரி, அல்லது வந்துட்டு நீங்கள் சுவாமிக்கு வந்துட்டு உபயோகப்படுத்தினது அப்படின்னாலுமே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு வழிபாடு பண்ணும்போதுமே நம்ம புதுசாகவே வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எப்படி இருந்தாலும் நம்ம சாமிக்கு தான் வந்துட்டு அந்த விளக்குகளை எல்லாம் பயன்படுத்தியிருப்போம். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்கை வந்துட்டு எடுத்து சுத்தமாக கழுவி காய வச்சு அதில் வந்துட்டு சந்தனம், குங்குமம் வச்சுக்கோங்க. சந்தனம், குங்குமம் வச்சு 2 அகல் விளக்குங்க. 2 விளக்குலையும் நெய் ஊற்றி சிகப்பு கலர் திரி போடுங்க. சிகப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் மன அமைதியோட உட்கார்ந்து உங்களுடைய மனதார முழு நம்பிக்கையோட எம்பெருமான் முருகப்பெருமான் கிட்ட, எங்களின் சொந்த கடவுளான கந்த கடவுளே, எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல வேலை கொடுங்க, இல்லை நான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் எனக்கு உயர் பதவி கொடுங்க, நான் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு நான் நியாயமாக நேர்மையாக இருக்கேன், அதனால் வந்துட்டு எனக்கு அதுலேருந்து ஒரு உயர் பதவி கொடுங்க, இல்லை வந்துட்டு நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன், அதில் வந்துட்டு எனக்கு ஒரு தேர்ச்சி பெற்று ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வழி கொடுப்பா அப்படின்னு நம்மளுடைய சொந்த கடவுளான கந்த கடவுள்கிட்ட, ஆறுமுக கடவுள்கிட்ட நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக நீங்கள் விழுந்து கும்பிட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டுங்க. காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டினதுக்கப்புறம் பாராயணமாக வந்துட்டு உங்களுக்கு என்ன
திருப்புகளாகட்டும் அல்லது வேல்மாறல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சக்திங்க. உடனுக்குடனான பலன் கிடைச்சே தீரும் வேல்மாறல். அதனால நீங்க வேல்மாறல் படிக்கலாம். அது ஒரு 20 நிமிஷம் தேவைப்படுங்க வேல்மாறல் முழுசா படிக்கிறதுக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த ஒரு மந்திரத்தை மட்டுமே நீங்க வந்துட்டு எந்த வேலைகள் செஞ்சாலுமே வாயில வந்துட்டு முணுமுணுத்துட்டே இருங்க, உச்சரிச்சுட்டே இருக்கும் பொழுது அதுக்கு உண்டான பலன் நிச்சயமா கைமேல் கிடைச்சே தீருங்க. வேல்மாறல் படிங்க, கந்தசஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பாராயணம் பண்ணிட்டு மனதார அவரை வேண்டிட்டு வந்துடுங்க. இது போலயே 6 செவ்வாய் ஓரைகளில் இந்த மாதிரி பண்ணணும். இந்த தீபம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விரதங்கள் இருப்பாங்க. நாள் முழுக்க சாப்பிடாம இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஒரு நேரம் மட்டும் பட்டினி விரதம் இருப்பாங்க. நீங்கள் எந்த விரதமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் நிச்சயம் கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் எந்த விரத முறைகளை பின்பற்றினாலுமே தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த தண்ணி மட்டும் எக்காரணத்து கொண்டும் நீங்கள் இந்த பச்சை தண்ணி கூட நான் குடிக்காம விரதம் இருக்கேன் அப்படின்ற சொல்றது தப்பான செயலுங்க. ஏன்னா தண்ணி குடிக்கிறதுனால வந்துட்டு நம்மளுடைய விரதம் வந்துட்டு தடைபட்டுரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறவங்களோ அந்த அளவுக்கு நல்லது. என்ன விரதம் இருந்தாலும் தண்ணி குடிக்கிறது கட்டாயமான பழக்கமாக வச்சுக்கோங்க. சரி, இந்த பாராயணம் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் மனதார அவரையும் வேண்டிட்டு நீங்கள் 1 மணி நேரம் அந்த தீபம் எரிஞ்சாலே போதுங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 6 செவ்வாய் ஓரையில் நீங்கள் இந்த வழிபாடை பண்ணுங்க. தொடர்ந்து இந்த 6 வாரங்கள் பண்ணலாம். அல்லது வந்துட்டு உங்களுக்கு அந்த நல்ல செய்தி கிடைக்கிற வரைக்குமே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாங்க. பண்ணும் பொழுது நிச்சயமாக வந்துட்டு எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த ஆறுமுக கடவுள் உங்களுக்கு அந்த 6 வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு ஒரு இருக்கிற வேலையில் ப்ரொமோஷன், அப்புறம் ஒரு அரசாங்க உத்தியோகம், இந்த மாதிரி நீங்கள் என்ன வேண்டுனாலுமே கைமேல கொடுத்தே தீர்வாருங்க. அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்க, எந்த வழிபாடு ஆகட்டும், அப்புறம் பரிகாரங்கள் ஆகட்டும், எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணினாலுமே அதில் நம்ம முழு நம்பிக்கையோட பண்ணணுங்க. எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையை பண்ணுறோங்களோ அந்த அளவுக்கு பலன் சீக்கிரமாக கிடைக்குங்க. அதே போல் மனிதர்களை நம்பி கெட்டு போனவங்க 1000 கோடி பேர் இருக்கலாங்க. ஆனால் கடவுளை நம்பி கெட்டு போனவங்க ஒருத்தரை கூட நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு கஷ்டம் வரலாம், ஆனால் வந்துட்டு இந்த கஷ்டம் நிலையானது கிடையாதுங்க. அதனால் கடவுள்கிட்ட நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டங்களாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் நீங்கள் மனசு விட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. மனிதர்கள்கிட்ட சொல்கிறத விட காட்டிலும் நீங்கள் கடவுளிடம் வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளை சொல்லும்போது அதுக்கான தீர்வு அவரே கொடுப்பாருங்க. கடவுளை நம்பினவங்க ஒரு நாளும் கெட்டு போனதா சரித்திரத்திலேயே இல்லைங்க. அதனால் நீங்கள் மனசார முழு மனதோட முழு நம்பிக்கையோட பரிகாரங்கள் இந்த வழிபாடை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஆறுமுக கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுவாருங்க, அருள் புரிவாருங்க. அதே போல் இந்த 6 வாரங்களும் வந்துட்டு இந்த பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த துவரம் பருப்பை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்துட்டு அந்த பருப்பு தீபம் போட்டிருக்கோம். அந்த துவரம் பருப்பை வந்துட்டு புதன்கிழமை காலையில் வந்துட்டு அந்த பருப்பை எடுத்து ஒரு கவரில் நீங்கள் போட்டு சேகரிச்சுட்டே வாங்க. 6 வாரங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பருப்பு கூட அந்த துவரம் பருப்போட கொஞ்சமாக அரிசி சேர்த்து உப்பு போடாமல் வேக வைத்து பறவைகளுக்கு தானமாக கொடுங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணுன்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குது, எத்தனை பரிகாரம் தான் பண்ணுறது, ஏன் பரிகாரம் எல்லாம் பண்ணாமல் கடவுள் வந்துட்டு கொடுக்க மாட்டாரா, அருள் கொடுக்க மாட்டாரா, நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ண மாட்டாரான்னு கேட்கலாம். கடவுள் கொடுப்பார், நிச்சயமாக வந்துட்டு கடவுள் கொடுத்தே தீருவார். ஆனால் கொடுக்குற கடவுளை வந்துட்டு நம்மளுடைய கர்ம வினைகள் வந்துட்டு தடுக்கும். நம்மளுடைய முன் பிறவியில் செய்த கர்ம வினைகளாகட்டும் அல்லது வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளாகட்டும் எல்லாமே வந்துட்டு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கடவுள் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைத்தாலும் கூட இந்த டைம் அவளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க தடுத்துருவாங்க. அந்த கர்ம வினைகள் தடுத்துட்டே போகும். அதனால என்ன பண்ண முடியும், சுவாமி கொடுக்கணும்னு நினைச்சா கூட இந்த கர்ம வினைகள்னால நம்ம வந்துட்டு அவதிப்பட்டுட்டே தான் இருப்போம். அதனால இந்த வழிமுறைகள், இந்த வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த கர்ம வினைகள் எல்லாம் விலகி அந்த கேப்ல வந்துட்டு நம்மளுக்கு கடவுள் வந்துட்டு உதவி பண்ணுவாருங்க. நமக்கு சேர வேண்டியது கடவுள் நிச்சயமா இன்றைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு கொடுத்தே தீர்வார். மனிதர்கள் வந்துட்டு இன்னைக்கு எடுத்து வச்ச பொருளை வந்துட்டு ஐயோ அவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்கன்னு கொடுத்துருவாங்க.
அதனால கடவுள் வந்துட்டு என்னைக்குமே அந்த மறந்துட்டு வந்துட்டு உனக்கு எடுத்து வச்சதை வந்துட்டு நான் அடுத்தவனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லவே மாட்டாரு. ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அழுத பிள்ளைக்கு தான் பால் அப்படின்னு. அதனால நீங்க அமைதியாவே இருந்தீங்க, எப்ப கிடைக்குதோ அப்ப கிடைக்கட்டும் அப்படின்னு அமைதியா இருந்தா நிச்சயமா அதுக்கு கால தாமதம் ஆகும். ஏன்னா நம்மளுடைய கர்மாக்கள் தடுத்துக்கிட்டே வருவாங்க. அதனால இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆகும், நம்ம கர்மாக்களும் விலகி நம்மளுக்கு ஒரு நல்லதும் கிடைக்கும். அதனால அழுத பிள்ளைக்கு தாங்க பால், இதை வந்துட்டு மனசுல வச்சுக்கோங்க. இதனால தான் நம்ம நிறைய வழிபாடுகள் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உபயோகமாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே வருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு. அதனால நான் எல்லா பதிவுகள்லையும் சொல்றது அது சில பேருக்கு வந்து பிடிக்கும், என்னடா இது எல்லா வீடியோஸ்லையும் இந்த பொண்ணு இதை சொல்லுதே அப்படின்னு. நல்ல விஷயம் எப்போ வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாங்க. அது யார் சொல்கிறா எப்படி சொல்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது. நல்ல விஷயம் சொல்கிறாங்களா அதை எடுத்துக்கிறது நம்மளுடைய மனசை பொறுத்துங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தோல் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், சருமம் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே வந்துட்டு இந்த வெயில் காலத்தினால வந்துட்டு அதிகமாக பாதிக்கப்படுவோம். அதனால நிறைய தண்ணி குடிங்க. அடுத்த ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.